வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். நிஃப்டியோட சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோம், இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே தான் நம்ம லாஸ்ட் 3 days நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு வரோம். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து நிஃப்டி சார்ட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் வந்து செல் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு மேலே ஒரு கீழே மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் டவுன் ட்ரெண்டு போயிட்டு இருந்தது. ஸோ இதை தான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ நாளைக்கு நிஃப்டி சார்ட் எப்படி இருக்குன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்றைக்கி ட்ரேடிங், அதாவது எப்படின்னா லாஸும் பண்ணியிருப்பீங்க, ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்பீங்க. ஸோ சில பேர் டே நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. டே சரியில்லைன்னா தப்பான இடத்துல என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 என்ட்ரி எடுத்தேன். அதில் 1 வந்து எனக்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. 2 என்ட்ரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. டே எண்டை வந்து ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு டுவர்ட்ஸ் டவுன் தான் போகும்னு தெரியும். ஸோ அப்போது இன்றைக்கி பிவட் பாயிண்ட்டை தாண்டி மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. ஸோ அப்போ இன்னொரு ட்ரை நம்ம பண்ணியிருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் எடுத்திருப்போம். நம்ம இங்கே வந்து லாஸ் கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? என்ன தான் நம்ம நிஃப்டி சார்ட்டே தெரிஞ்சிருந்தாலுமே வந்து லாஸு இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே பண்ணவே முடியாது. லாஸ் நம்ம புக் பண்ணுவோம் எல்லா பிஸ்னஸ்லேயும். சரி, ஒரு பழம் வியாபாரம் பண்ணியிருக்கிறது கூட ஒரு பழம் வந்து அழுகி போச்சுன்னா அதுவும் அவருக்கு லாஸ் தான். அதே மாதிரி தான் எல்லா தொழிலையுமே லாஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. லாஸ் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை. இங்கே என்னென்னா நம்மளோட க்ரீடி வந்து அதிகமாக வேலை செய்யும். இன்னும் ஒரு 75 குவான்டிட்டி போட்டிருந்தால் நல்லா வந்திருக்குமே ப்ராஃபிட் அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு இதை வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரே குவான்டிட்டி தான் மெயின்டைன் பண்ணணும். ஸ்லோவாக தான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ நாளைக்கு நம்ம சார்ட் பார்க்குறோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா 18th June 2025. ஸோ நாளைக்கு நிஃப்டி சார்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கலாம், இல்லை அப் ட்ரெண்டில் இருக்கலாம். நாளைக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக வந்து ரெட்டை கிரகம் சொல்லுவாங்க. ரெட்டப்பட்ட கிரகம் வந்து வரும்போது மார்க்கெட்டில் அந்த டேயில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது அந்த டேவை வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கும். ஸோ மோஸ்ட்டாக நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கலாம், சரிங்களா? ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும். செல்லர் ஸ்கோர் நல்லாயிருக்கும். ரேஞ்ச் பவுண்ட் டுவர்ட்ஸ் அப்போர்டாக இருக்கலாம், சரிங்களா? டவுன்வோர்டாக கூட இருக்கலாம். பட் என்னால் ஷுவராக சொல்ல முடியல. நிறைய பேர் வந்து இப்போது சில பேர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோ போட மாட்டிருக்கீங்க, வீடியோ போடுங்க கண்டினியூஸான்னு சொல்லிவிட்டு. ஸோ மார்க்கெட் தெரியலனாலும் நான் வீடியோ போட்டுருவேன். இனிமேல் மார்க்கெட் நல்லா தெரிஞ்சால் வீடியோ நல்லா கட் அண்ட் கிளியராக கொடுத்துருவேன். மார்க்கெட் ஒரு தெளிவு இல்லைனாலும் நான் வீடியோ போட்டுருவேன். ஸோ அஸ்ட்ராலஜிக்கலாக நாளைக்கு வந்து ஒரு தெளிவு கிடையாது. மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். பட் என்னோடய பெர்செப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் டுவர்ட்ஸ் அப்போர்டில் போகும் அப்படின்ற மாதிரி, ரொம்ப ஒரு ரேஞ்ச் பவுண்டு இதில் மேலே போகும் அப்படின்ற மாதிரி என்னோடய பெர்செப்ஷன். பட் இது எப்படி போகுதுன்றது நம்ம பார்ப்போம், சரிங்களா? நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் வந்து எனக்கு வியூஸ் போச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். எனக்கு வந்து வியூஸ் எதுவுமே போக மாட்டிருக்கு. என் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் எதுவுமே போக மாட்டிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சோஷியல் நெட்வொர்க்கு வந்து லைக் வாட்ஸ்அப் குரூப் இருக்கட்டும், இல்லை டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், என்னோடய வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போது நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக டெய்லி வந்து உங்களுக்கு நிஃப்டி சார்ட் வந்து போடுவேன், சரிங்களா? ஒன்றாவே நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து ப்ராஃபிட்டில் பயணிப்போம், சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஆல், லவ் யூ.